ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மார்னிங் வந்து ஒரு 4:30. ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ்டாக இருக்கலாம். நல்லா டைம்லாம் வந்து நமக்கு ஒரு பெனிஃபிஷியலாக இருக்கணும் அப்படிங்கிறனால நம்ம பிளான் பண்ணி உட்காரோம். நைட் 12:30 மணி வரை கூட சில நேரம் நம்ம ஒர்க் பண்ணலாம். இருந்தாலும் என்னால் வந்து என்னுடைய ஒர்க்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. நான் ரொம்ப ஒரு ஃபோன் அடிக்ஷனாக இருக்கிறேன். எனக்கு வந்து லாட்ஸ் ஆஃப் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல இருந்தீங்கன்னா, இந்த பதிவு உங்களுக்கானதான். இன்னைக்கு நம்ம எல்லோருமே ஒரு பொதுவா ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த சோஷியல் மீடியா அடிக்ஷன். ஸோ நம்மளே அறியாம ஒரு பிரேக் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 5 நிமிஷம் நம்ம ஒரு ரீல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறோம். ஆனா, அந்த அடிக்ஷன் பேட்டர்ன்ல நம்மளே அறியாம நம்ம ஒரு ஒரு அடிமைத்தனத்தை வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதற்கான ஒரு புரிதல் எனக்கு வேணும். எனக்குள்ள அடிக்ஷனை வந்து நான் வந்து மாற்றிக்கொள்ளணும். எனக்குள்ள ஒரு சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா, டோபமைன் டீடாக்ஸ் இந்த புத்தகம் வந்து ஒரு 2 நாள் நமக்கு வந்து ஒரு ஃபாஸ்டிங் மாதிரி தான். ஒரு டீடாக்ஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து இந்த புத்தகத்துல வந்து இருக்கு. ஸோ நம்ம எல்லோரும் இன்னைக்கு அடிக்ஷனா நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா, மெயினா வந்து சோஷியல் மீடியா தான். ஸோ இத வந்து எப்படி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு விஷயம். அதாவது இதுக்கு அடுத்து என்ன? இதுக்கு அடுத்து என்ன? அப்படிங்கிற நமக்குள்ள ஒரு ஆர்வம் வருது இல்லையா? அதுதான் இந்த டோபமைன் ஓவர் ஸ்டிமுலேஷன் அப்படிங்கிறதா. இதனை பற்றிய ஒரு நல்ல புரிதல் உங்களுக்கு வேணும். நீங்க வந்து இன்னும் உங்களுடைய மெயின் பிரையாரிட்டி வந்து ஒரு கோல் இருக்கும் இல்லையா? அதுல நீங்க இன்னும் நிறைய ஃபோக்கஸ்டா இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரியான புத்தகங்கள வந்து வாசிக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு புக் படிக்க டைம் இல்ல அப்படின்னா, என்னுடைய வீடியோ கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம். தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு ஹெல்த் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து தொடர்ந்து வாசிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். உங்களுக்கு உண்மையிலே இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நீங்க ஒரு ஆர்கானிக் ஃபாலோயர் அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் அப்படின்னு போடுங்க. தொடர்ந்து வாசிக்கலாம். டோபமைன் டீடாக்ஸ்.